அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் IFHRMஸில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹெட்டுக்கும் எத்தனை எம்ப்ளாய்க்கு பட்ஜெட் அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் பட்ஜெட் அவைலபிலிட்டி ரிப்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இனிஷியேட் ரைடில் லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போட போகிறதுனால HR ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் அட்வான்சஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குல்லையே, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் அதர் அட்வான்ஸ் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இனிஷியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எம்ப்ளாயி ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக இனிஷியேஷன் என்ட்ரி போடுறப்பல வரும். ஒரே ஆளுக்குனாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போடுறதுக்கு எளிமையான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இனிஷியேஷன் அண்டு செலெக்ஷன் ஆர்டர் பல்க் கண்டெய்னர் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உள்ள அனைவருக்குமே நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போட முடியும். 2 பேராக இருந்தாலும் சரி, ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி எளிமையான முறையில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பில்லை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய சிஸ்டத்தில் கால் வெப் ஐடி செட்டிங் அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெப் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸலை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் என்ன ஃபெஸ்டிவலோ, இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் போடுறதுனால அதனால் தீபாவளி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் நீங்கள் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வெப் ஐடி ஷீட் டவுன்லோட் ஆகும். கீழே டவுன்லோட் ஆகி முடித்ததும் இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வரும். இதுக்கு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததும் இப்போ வெப் ஐடி ஷீட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வெப் ஐடி ஷீட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததும் நான் இப்போதும் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ஆரக்கில் ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிப்பேன். ஏன் கிளிக் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் ஆரக்கில் கிளிக் பண்ணும்போது பிளாங்காக காமிக்கும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த ஆரக்கில்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் அப்லோடட் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனாக்கா நீங்கள் எப்போதும் போல் கீழே இப்போ வெப் ஐடி ஷீட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வெப் ஐடி ஷீட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்ப்ளாயை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து எம்ப்ளாயோட நேமும் அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். மேலும் ரிக்வெஸ்ட் டேட்டு, அமௌண்ட்டு எவ்வளோ, ரெக்கவரி இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை, அனைத்துமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதில் செலெக்ஷன் அத்தாரிட்டி நேமை டைப் பண்ண போகிறீங்க. அடுத்தது செலெக்ஷன் ஆர்டர் நம்பர், உங்கள் ஸ்கூலோட ப்ரொசீடிங் நம்பரை அங்கே கொடுக்க போகிறீங்க. செலெக்ஷன் ஆர்டர் டேட்டை கொடுக்க போகிறீங்க. டேட்டு கொடுக்க போது மட்டும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3/10/2022 கொடுத்தேன். ஆனால் இங்கே வரும்போது 10 மார்ச் 2022 அப்படியே மாறி வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மந்த்தாகவும், செகண்டு கொடுக்கக்கூடிய நம்பர் டேட்டாகவும் வருது. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்கள் டேட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேட்டு கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எந்தெந்த எம்ப்ளாய்க்கெலாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு போட போகிறீங்களோ அந்தந்த எம்ப்ளாய்க்கெலாம் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது மேலே இருக்கக்கூடிய அப்லோடருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் ஃப்ளாக்டு ரோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்லோடட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போது 12 ரோஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துச்சு. இப்போது இந்த எக்ஸல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது பில் ஜென்ரேட் பண்ண ஸ்ட்ரைட்டாக ஃபினான்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணதும் பேரோல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பேரோலில் ஜென்ரேட் பில்லை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நான் சேலரி பில்லில் ஸ்டார் போட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நேம் கிட்டிருக்கும். இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸில் எஃப்னு டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னாவே உங்களால் எளிமையாக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பில் குரூப்பை செலக்ட் பண்ணுறேன்.
நீங்கள் பில் குரூப்பை செலக்ட் பண்ணாமல் சர்ச்சுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எத்தனை எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அத்தனை எம்ப்ளாயும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரே ஹெட்டாக இருந்தால் கூட நீங்கள் பில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பில் குரூப்பை செலக்ட் பண்ணி தான் நான் இப்போது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து பில்லு போட போகிறேன். ஏன்னா ஹெட்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நான் ஒவ்வொரு பில் குரூப்புக்கும் தனித்தனியாக இப்போ வந்து பில்லை வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். பில் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சர்ச் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பில் குரூப்பில் உள்ள எம்ப்ளாயி நேம்லாம் காமிக்கும். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த எம்ப்ளாயி நம்பர்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோன்னே இப்போ ஜென்ரேட் பில்லுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பில் கொடுத்ததுமே பில் ஜென்ரேட் பண்ணலாமா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதான்னு பாருங்கள். கம்ப்ளீட் ஆனதும் இங்கே வியூ அவுட்புட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் நம்பர் ஷோ ஆகும். அந்த பில் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக பில்லில் போய்ட்டு கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பில்லை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஆர் நீங்கள் இப்போது டைரெக்டாக பில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன் டைப்பில் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் இப்போ போட்ட ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பில்லு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு எப்போதும் உள்ள ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும். டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பில்லுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ், இந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது நீங்கள் அட்டாச்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இசிஎஸ்லாம் இதில் கொடுக்கப்படலை. இது போல் கொடுக்கப்படாத பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி வந்து அட்டாச்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நாங்கள் வந்து தனியாக போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதே போல் நீங்கள் இசிஎஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பில்லோட இணைக்கணும்னா சேம் அதே மெத்தடில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இணைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே அப்ரூவல் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து பில்லை வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எது நீங்கள் ஏதாவது அட்டாச்மெண்ட் கொடுக்கணுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே அது மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து எந்த மந்த்லேருந்து ரெக்கவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போ இன்ஷியேட் லெவலில் நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டியது அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணதும் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்வர்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பில்லு வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஒருவேளை வெரிஃபையர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ரூவல் ஐடிக்கு நீங்கள் வந்து பில்லை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அப்ரூவல் ஐடி வெரிஃபையர் ஐடி ஒரே ஐடியா வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவலுக்கு வந்துடும். நீங்கள் அப்ரூவல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பெரோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.